ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம புரோட்டோசோவன் டிசீஸ் பார்க்கலாம். புரோட்டோசோவன்னா என்னது? நம்மளோட அனிமல் கிங்டம்ல படிச்சிருப்பாங்க புரோட்டோசோவா, அதெல்லாம் கேள்விப்படுவோம். புரோட்டோசோவனால காசார டிசீஸ் தான் புரோட்டோசோவா. நம்ம என்சிஆர்டியில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, மலேரியா அப்புறம் அமீபிக் டிசென்ட்ரி. இந்த மலேரியா தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த மலேரியா டிசீஸ் தான். மலேரியாவில் வந்து காசட்டிவ் ஏஜென்ட் யாரு? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். 3 ஸ்பீசிஸ் வரும்: பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம். இந்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேர் அவங்க என்சிஆர்டியில் எக்ஸாமில் கேட்பாங்க, சரிங்களா? ஃபால்சிபெரம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோஸ்டான மேலிக்னன்ட்டான மலேரியா காஸ் பண்ணுறது வந்து ஃபால்சிபெரம். மேலிக்னன்ட்னா ரொம்ப நம்மளை சாவடிக்கக்கூடிய மலேரியா காஸ் பண்ணுறது வந்து ஃபால்சிபெரம், சரிங்களா? நான் மலேரியாவோட லைஃப் சைக்கிள் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து நான் சும்மா இது மாதிரி வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? இது வந்து மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்கன்னா, ஸ்போரோசாய்ட் இருக்கும். ஸ்போரோசாய்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம், சரிங்களா? ஸ்போரோசாய்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை ஹியூமனை வந்து கடிக்குது, சரிங்களா? அதுக்கு வந்து ரெண்டு ஹோஸ்ட்னா மஸ்கிட்டோக்குள்ளேயும் இருக்கணும், அப்புறம் ஹியூமனுக்குள்ளேயும் இருக்கணும். அப்பதான் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? ஹியூமனுக்கு கடிச்சதுக்கப்புறம் அதோட பாடிக்குள்ள ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து உள்ள வருது, சரிங்களா? உள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேரெக்டாக போனவொடனே வீட்டுக்குள்ளே போனால் கிச்சனுக்கு போகிற மாதிரி டேரெக்டாக ஸ்போரோசாய்ட்ஸ் எங்கே போவாங்கன்னா ஹியூமன் லிவருக்குள்ளே போவாங்க. ஹியூமன் லிவருக்குள்ளே போயிட்டு போனவொடனே ஃபர்ஸ்ட் வேலை தான். ஹியூமன் லிவரில் என்ன செல்ஸ் இருக்குது? ஹெப்பாட்டோசைட்ஸ் இருக்குது. ஹெப்பாட்டோசைட்ஸ் இருக்கா? ஹெப்பாட்டோசைட்ஸ்குள்ளே போய் இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு நம்மளோட ஸ்போரோசைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி பல்ஜாக இருப்பாங்க, குண்டா இருக்கிறது பேர் வந்து ஸ்கீசான். மொத்தமாக இருக்கிறது ஸ்கீசான், சரிங்களா? அண்ட் தென் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேர் வந்து ஸ்கீசோகன்னா இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் பாடியில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். நான் பிளாஸ்மோடியம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது, யூ கேன் ரிமெம்பர், சரிங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து மஸ்கிட்டோட பாடியில் தான் நடக்கும், சரிங்களா? ஹியூமன் பாடியில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஏன் எதோடதுன்னா பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள் சொல்கிறேன், சரி? அண்ட் தென் இந்த மாதிரி இருக்கா, இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்கீசான்ல இருந்து பிரேக் ஆகி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக நிறைய சின்னதாக மாறினதுக்கப்புறம் அது பேர் வந்து மீரோசாய்ட், சரிங்களா? மீரோசாய்ட். இது வந்து எங்கே நடக்குது? இப்போ வந்து லிவரில் இருக்கும். லிவரில் வந்து ஹெப்பாட்டோசைட்ஸ். எப்போ இந்த மீரோசாய்ட்ஸ் மாதிரி ஆகுதோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா, இந்த இது வந்து ரப்சர் ஆகும், செல் வந்து ரப்சர் ஆகும். ரப்சர்னா உடையிறது, சரிங்களா? உடைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ லிவரை முடிச்சாச்சா, நெக்ஸ்ட் பிளாஸ்மோடியம் எங்கே போவான்னா நம்மளோட ஆர்பிசிக்கு போவோம். ஆர்பிசி தான் நம்ம பாடி ஃபுல்லாக இருக்குல்ல, ஆர்பிசியை போய் என்ன பண்ணுவோம், இப்போ காலி பண்ணுவோம். அதே ஸ்டேஜஸ் இங்கே பாருங்க. ஸ்கீசான் தான் என்னது? ஃபுல்லாக இந்த மாதிரி குண்டா இருக்கிறது வந்து ஸ்கீசான். அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா மீரோசாய்ட்ஸாக மாறும். நான் சொன்னால மீரோசாய்ட்ஸ் எப்போ வருதோ, எப்பெல்லாம் மீரோசாய்ட்ஸ் வருதோ அப்பெல்லாம் ரப்சரேஷன் இருக்கும். ரப்சர்னா இப்போ அடுத்து ஆர்பிசியை காலி பண்ண போகிறோம். ஆர்பிசியை ஃபுல்லாக காலி பண்ண போகிறோம். யார்? நான் காலி பண்ணேன். பிளாஸ்மோடியம் வந்து காலி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டேஜ் வந்து ட்ரோஃபோசாய்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்பிசியில் இருக்கும். இந்த ஆர்பிசியை நம்ம உடைக்கும் போது ஹீமோசாயின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். ஹீமோசாயின்னா என்னது? ஆர்பிசியை உடைக்கும் போது ஹீமோசாயின்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த ஹீமோசாயின் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபீவரே வரும். மலேரியாவில் செம்ம ஃபீவர் இருக்கும். அந்த ஃபீவர் வந்து யாருனாலனா இதனால தான். ஹீமோசாயின் பாடி கெமிக்கல் பாடிக்குள்ளே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாடிக்குள்ளே எல்லா இதுவுமே ஆக்டிவேட் ஆகும். இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து ஃபீவர் வரும். ஹீமோசாயின் இப்போ முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஆர்பிசி ரெண்டுமே ஆர்பிசி தானே. ஆர்பிசியில் வந்து இந்த ஸ்டேஜஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பிளாஸ்மோடியம் வந்து அவ்வளோதான், இந்த பாடியை ஃபுல்லாக அழிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாடியை விட்டு வெளியே போகணும். இப்போ நான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கேமெட்டோசைட்ஸ், கண்டிப்பாக கேமெட்டோசைட்ஸ் மூலியம் தான் நமக்கு கேமெட்ஸ் வரும். நமக்கு தெரியும்ல, கேமெட்டோசைட்ஸ் இந்த மாதிரி கேமெட்டோசைட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். மேல் கேமெட்டோசைட்ஸ், ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ், சரிங்களா? இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலை. நம்ம ஹியூமன் இது வந்து மஸ்கிட்டோ சைடில் சொல்கிறாங்க, சரிங்களா? ரெண்டு ஹோஸ்டில். இப்போ மஸ்கிட்டோ கிட்ட போனதுக்கப்புறம் இன்னொரு மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்கணும், பைட் பண்ணணும். கடிக்கும் போது என்ன நடக்கும்னா, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் வந்து அவனுக்குள்ளே போயிடுவாங்க. இதுக்குள்ள அந்த புதுசாக ஒரு மஸ்கிட்டோ கடிக்குது, மஸ்கிட்டோ உள்ளே போயிடும். மஸ்கிட்டோ உள்ளே போனதுக்கப்புறம் கேமிட்டோசைட்ஸ் சொன்னால, கேமிட்டோசைட்ஸ் வந்து கேமெட்ஸாக மாறும். கேமெட்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் திருப்பி என்னவா மாறும்? நம்மளோட ஸ்போரோசாய்ட்ஸாக மாறும். ஸ்போரோசாய்ட்ஸாக மாறி திருப்பி நம்மளோட சலைவரி கிளான்ஸுக்கு போயிடும். மஸ்கிட்டோட சலைவரி கிளான்ஸுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட், திருப்பி ரவுண்டாக ரொட்டேட் ஆகும், சரிங்களா? இதுதான் பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள், சரிங்களா? நீங்கள் இதை வந்து அவங்க என்சிஆர்டியோட இதுலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? தேங்க்யூ.